வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா, காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் மோடி. திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தடுப்பணைகள் கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தகவல். ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. டாக்டர் பாரிவேந்தர் சூளுரை. தண்ணீர் தர மறுக்கும் அரசுகளை அகற்றுங்கள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வேண்டுகோள். அனைவரையும் தனது அரசியல் லாபத்திற்காக மோடி பயன்படுத்தி வருவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து ஈரோடு ஆனைக்கல் பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், திமுகவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பெரும் திரளாக மக்கள் கூடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் வெற்றியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கணேசமூர்த்தியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இந்தியாவுடைய பிரதமர் மோடி என்று சொல்வதில் நான் உள்ளபடியே வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ஒரு துக்கமா நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில இங்க ஒருத்தர் எடப்பாடி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஈரோடு இருந்த வரையில எங்க இருந்தாங்க தெரியாது. எல்லாம் இப்படித்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ எம்ஜிஆர் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பார்க்கலாம். மக்கள் பெருசா திரண்டாங்க. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், போலீஸ் வாகனங்கள் மூலம் பணம் கொண்டு செல்ல ஆளுங்கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாகவும், எனவே காவல்துறை வாகனங்களையும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் வாகனங்கள் மீது திமுக கூட்டணி கட்சியினருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் மக்களை திரட்டி வாகனங்களை சோதனையிடுங்கள் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு உங்களால் தலைவராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஸ்டாலின் இந்த அடியை சின்னமும் அதே அந்த வெற்றி சின்னத்தில் போட்டியிடுகிறார் கணேசமூர்த்தி அவர்கள். வெற்றி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கணேசமூர்த்தி அவருடைய வெற்றி என்பது உறுதி உறுதி உறுதி. அதில் எந்த மாறுபாடு வேறுபாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சேவல்பட்டி, தாயில்பட்டி, படந்தால் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி என்ன பேசுகிறோம் என தெரியாமல் ஸ்டாலின் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். சில துரோகிகளால் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் சாத்தூரில் துவங்கப்பட்டு பின்னர் பணிகள் நிறைவடைந்ததும் அதை தானே தொடங்கி வைப்பேன் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டத்தில் சாத்தூர் தொகுதிப்பட்ட அனைத்து பகுதியிலும் கூட்டுக்குடி திட்டத்தின் வாயிலாக நிலையான தண்ணீர் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறாங்க. துரோகிகளால் இன்றைக்கு சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்குது. அந்த துரோகிகளுக்கு பாடம் கற்று தருகின்ற விதத்திலே, பாடம் போகின்ற விதத்திலே நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவுறவர் ராஜவர்மன் அவர்களுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பைத்தம்பாறை, பூமாலை, சிறுகுடி, சூரம்பட்டி, செல்லிப்பாளையம், தும்மலம் காலனி, சோளம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வெற்றி பெற்றதும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். இந்த தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இன்னைக்கு மையத்தில் இருக்கிற ஆட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி, இந்த இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டிய ஆட்சி.
அந்த மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக மரியாதைக்குரிய திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதே போல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக மாற்றப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அதே போல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு மாதம் 6000 ரூபாய் வீதம் 12 மாதங்களுக்கு 72,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றும், அதன் மூலமாக வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுடைய நிலை மாறும் உயரும் என்றும் சொல்லி இருக்கிறார். திமுக எப்போதுமே செய்வதைதான் சொல்லுவார்கள், சொல்லுவதைதான் செய்வார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களுக்கு இருந்து, உங்கள் ஒருவனாக இருந்து, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதில் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி, இந்த நல்ல நேரத்தில் மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன். வெற்றி பெற்றதும் நேரில் வந்து தங்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவேன் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தாதம்பட்டி கிராமத்தில் வாக்காளர்களிடையே பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற்று வந்த பிறகு ஒவ்வொரு ஊருக்கும் பல தேவைகள் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். அப்படி வந்த பிறகு உங்களை எல்லாம் பார்த்து நன்றி சொல்ல வருகிற அந்த நேரத்தில் உங்கள் ஊர் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு குறித்து கொண்டு அதற்கான நிவாரணத்தை உறுதியாக நான் செய்து கொடுப்பேன் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக தூர் வாரவில்லை என்பது மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல கால்நடை மருத்துவமனை வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். நான் வெற்றி பெற்று வந்த பிறகு இவற்றையெல்லாம் செய்து முடிப்பேன். இவற்றையெல்லாம் சொல்லி பாராளுமன்றத்தில் பேசி அங்கே இந்த தேவைகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கொண்டு வந்து இவற்றை உறுதியாக செய்வேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், மறவாதிர் உதயசூரியன், மறவாதிர் உதயசூரியன். பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் மணச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்க உள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மணச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பூனாம்பாளையம் ஊர்காட்டில் பிரச்சாரத்தை தொடங்கும் டாக்டர் பாரிவேந்தர் ராசாம்பாளையம், சாலக்காடு, ஐயம்பாளையம், சாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலையில் பாச்சூர், கடுக்காத்துறை, கோவக்குடி, கோபுரப்பட்டி, அழகிய மணவாளம் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். தவித்த வாய்க்கு தண்ணீர் தர மறுக்கும் அரசாங்கங்கள் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து நிலக்கோட்டையில் கமல்ஹாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் வெற்றி பெற்றால் 2இல் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்து விடுவார் எனவும், இத்தகைய அரசியலில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்களது கட்சியில் குடும்ப அரசியலுக்கு இடமில்லை என்றும், மக்கள்தான் தனது குடும்பம் என்றும் அவர் கூறினார். தவிச்சவாய் தண்ணீர் என்று நம் வழக்கில் உண்டு. அதை கொடுக்க மறுக்கும் இந்த அரசாங்கங்கள் அகற்றப்பட வேண்டும். அகற்றணுமா வேணாமா? மாற்றம்னா என்ன மாற்றம்? நாமும் மாறணும், நாடும் மாறணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு உதவி, இந்த பணம் கொடுக்கறாங்க பாருங்க, அதுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஐயா, ஒவ்வொரு ஆள் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, ஒவ்வொரு தமிழன் தலையிலையும். கட்சியை விட நாடுதான் தனக்கு முதன்மையானது என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி உதயமான நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மூத்த தலைவர் அத்வானி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு நலனுக்கு பிறகுதான் கட்சியின் நலன் என்றும் கடைசியில்தான் சொந்த நலன் எனவும் குறிப்பிட்டார்.
அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து உடையவர்கள் தேச விரோதிகள் என்பது பாரதிய ஜனதாவின் கொள்கை அல்ல என்றும் குறிப்பிட்டார். ஒவ்வொருவருக்கும் தாங்கள் விரும்பும் கட்சியை நேசிக்கும் சுதந்திரம் இருப்பதாகவும் கூறினார். நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்றும், மக்களவைத் தேர்தலில் 6 முறை தம்மை வெற்றி பெற செய்த காந்திநகர் மக்களுக்கு நன்றி எனவும் அத்வானி குறிப்பிட்டார். காஷ்மீர் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையை வாரத்தில் 2 நாட்கள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய இந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. எல்லையில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக வாரத்தில் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் காலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை காஷ்மீர் ஸ்ரீநகர் சாலையை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்த மாநில நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதற்கு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர்களான மெஹபூபா முஃப்தி, உமர் அப்துல்லா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்களுடன் இணக்கமான போக்கை அரசு நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். டாக்டர் பாரிவேந்தர் நிச்சயம் வெற்றி பெறுவார். திராவிட கழக தலைவர் வீரமணி உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராசு மற்றும் திருவாரூர் பேரவை தொகுதி வேட்பாளர் பூண்டி கலைவாணன் ஆகியோரை ஆதரித்து திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே வைகோ பேசினார். அப்போது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு வீழ்ச்சியடையும் என்று கூறினார். நாட்டில் 80 லட்சம் இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாகவும், விவசாயத்தை அழித்து பன்னாட்டு நிறுவனங்கள் வாழ அரசு உதவி செய்வதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு மாநில சுயாட்சியை டாக்டர் கலைஞர் எந்த மாநாடு போட்டு இந்திய உபகண்டத்துக்கே அண்ணாவினுடைய வர்ணசாசனத்தை நினைவூட்டினாரோ அந்த மாநில சுயாட்சி கொள்கையை நிலைநாட்டுகிற விதத்தில் மாநில உரிமைகளை பகிர்ந்தளிக்கின்ற, மத்தியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிற விதத்தில் மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அரசு அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த தேர்தலுக்கு பின்னர் மலரும். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் வெற்றி பெறுவது உறுதி என திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து திராவிட கழகம் சார்பில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வீரமணி, திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றும் இந்த தேர்தலில் நாட்டையும் தமிழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். 5 ஆண்டுகால மோடி ஆட்சியில் மாற்றம் ஏற்படவில்லை என கூறிய வீரமணி ஏமாற்றமே கிடைத்ததாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். நல்ல வாய்ப்பாக நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்களே இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக கட்சியவே தொலைக்காட்டி நிறுத்துகிறார். அவர் இங்கே வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி. இங்கே மட்டுமல்ல, 40க்கும் 40 நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். தமிழ்நாட்டில் எவ்வித ஆதாரமும் இன்றி தங்களது கூட்டணி மீது கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு சிவகங்கை மக்களவை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஹெச். ராஜாவை ஆதரித்து ஜி.கே. வாசன் பேசினார். அப்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு செல்லாத நோட்டு என்று கூறினார். கார்த்தி சிதம்பரத்திடம் பணம் மட்டுமே உள்ளதாகவும், ஹெச். ராஜாவிடம் நல்ல குணம் உள்ளதாகவும், அந்த குணத்தின் மூலம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றும் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டார். ஆதாரமற்ற முறையிலே நம்முடைய கூட்டணியின் மீது அவதூறு குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். குற்றச்சாட்டை சொல்வது யார் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குற்றச்சாட்டை சொல்வது யார்? வாய் கூசாமல் அடுத்தவரை பற்றி கூறுவதற்கு தகுதியற்றவர் இந்த வேட்பாளர் என்று நான் இங்கே குறிப்பிட வருகிறேன்.
தமிழகத்திற்கு எந்த நிதியும் வழங்காத மோடி குஜராத்தில் பல கோடி ரூபாயில் சிலை அமைப்பதாக திரைப்பட நடிகர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, மானாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த உதயநிதி ஸ்டாலின் BSNL நிறுவனத்திலிருந்து 10,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மோடி அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்த்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். குஜராத்ல போய் 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலை வச்சாரு. இந்தியாவிலே பெரிய சிலை வைக்கணும்னு சிலையை வச்சாரு. அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு காசு கொடுக்கல. மத்திய அரசு நடத்தும் BSNL தொலைபேசி துறை 3 மாசம் அதுல வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. தலைவரின் மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பேரனாக இருந்து கேட்கிறேன், வருகிற ஏப்ரல் 18 உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவை கழிச்சீங்கன்னா உங்களுடைய குரலா இருப்பார், மக்களுடைய குரலா இருப்பார். திமுக கூட்டணியின் வெற்றியை சிதைக்கும் வகையில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் குறிவைத்து வருமான வரித்துறையினர் செயல்பட்டு வருவதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து ஜவாஹிருல்லா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் பெருநிறுவன தொழிலதிபர்களுக்கு மோடி காவலாளியாக செயல்படுவதாக சாடினார். பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மோடி நிறைவேற்றவில்லை என்றும் கூறிய அவர் பாரதிய ஜனதாவுடன் தேர்தல் ஆணையம், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகியவை கூட்டணி வைத்து செயல்படுவதாக விமர்சனம் செய்தார். இந்தியாவின் 40 ஆண்டுகால வரலாற்றில் கடந்த 5 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கணேசமூர்த்திக்கு ஆதரவாக தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர், மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவில் பணி நிரந்தரத்தன்மை குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலை தொடராமல் தடுக்கவும், பணி பாதுகாப்பு வழங்கிடவும் மோடி அரசுக்கு எதிரான நிலையை தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ளதாக அவர் கூறினார். நிரந்தர தொழிலாளர்கள் என்பது எதிர்காலத்தில் இல்லை என்று மோடி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அனைத்து தொழிலும் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற முறையிலேயும், நீம் என்கிற பெயரில் புதிய ட்ரெயினீஸ் என்கிற முறையில் ட்ரெயினீஸ் எல்லா பணிகளிலேயும் ஈடுபடலாம் என்பதும், இவைகள் எதற்கும் நிறுவனம் பொறுப்பல்ல, எது நடந்தாலும் நிறுவனம் பொறுப்பல்ல என்கிற நிலையிலேயும் இந்த அரசு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இது எதிர்கால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருமளவுக்கு குறைப்பது மட்டுமல்ல, நிரந்தரத்தன்மையுள்ள பணிகள் இருக்காது என்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக பிரச்சாரத்தின் போது பிரியாணியுடன் பணப்பட்டுவாடா செய்ததை வீடியோ எடுத்த செய்தியாளர்கள் மீது கட்சியினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தில் பொதுமக்களிடம் பேசிய வேட்பாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சென்ற பின் அப்பகுதி கிளை செயலாளர் அதிமுகவினருக்கு பணம் மற்றும் பிரியாணி விநியோகம் செய்துள்ளார். இந்த தகவலை அறிந்த செய்தியாளர்கள் அதனை படம் பிடிக்க சென்றனர். அப்போது சுமார் 20க்கும் அதிகமான அதிமுகவினர் ஒன்று சேர்ந்து படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். செய்தியாளர்களின் இருசக்கர வாகனத்தை அபகரித்து செல்போனை உடைத்ததால் அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே தடையின்றி குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் கார்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சீர்காழி அருகே உள்ள தர்காஸ் கிராமத்தில் 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் அத்தியாவசியமான தேவைகளுக்கு குழாய் நீரை நம்பியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பழையாறு சீர்காழி சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள புதூர் மாரியம்மன் கோவில் அருகே பெண் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் அருகே இறந்த நிலையில் கடந்த பெண்ணின் உடலை கண்டு புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க கிராம மக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாக்குச்சாவடிகளில் செலவு செய்யும் 1 நிமிட நேரத்தில்தான் நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகால எதிர்காலம் அடங்கியுள்ளதாக திமுக மக்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார்.
விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது பேசிய அவர் 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் சந்தித்த அனுபவங்களை மனதில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் கைலாசநாதர் மலைக்கோவில் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீயால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் தீயில் கருகி வருகின்றன. பற்றி எரியும் காட்டுத்தீயை முழுவதுமாக அணைக்க அதிகாரிகள் தீவிரம் காட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றுக்குள் தீ வைப்பது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 144 கிலோ தங்கம் மற்றும் 39 கிலோ வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடப்பேரி சார் பதிவாளர் அலுவலகம் அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனையிட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் 20 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலத்தில் பிரபல ரவுடி ஒருவர் தனது பிறந்த நாளை சக ரவுடிகளுடன் கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஜிசு என்பவர் தனது சக ரவுடி நண்பர்களுடன் இணைந்து பிறந்த நாளை இவ்வாறு கொண்டாடியுள்ளார். சேலம் நீதிமன்றத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ரவுடி ஜிசுவின் மீது பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் நடைபெறவுள்ள யுகாதி திருவிழாவை ஒட்டி சேலத்திலிருந்து லாரிகள் மூலம் 5 டன் பூக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. திருமலை திருவேங்கடமுடையான் நித்திய புஷ்ப கைகார் சபா சார்பில் பூக்கள் கட்டும் அனுப்பும் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் குமாரசாமிப்பட்டியில் நடைபெற்றது. வரும் சனிக்கிழமை யுகாதி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் 500க்கும் அதிகமான பக்தர்கள் விரதம் இருந்து சாமந்தி பூக்களை தொடுத்தனர். சுமார் 5 டன் பூக்கள் கட்டப்பட்டு லாரிகள் மூலம் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஐபிஎல் 16வது லீக் ஆட்டம். டெல்லி அணியை வீழ்த்தியது ஹைதராபாத். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரெஞ்சு கயானாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து 4 புதிய செயற்கைக்கோள்கள் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட சேவைகளுக்காக வளரும் நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தொலைத்தொடர்பு சேவைக்காக 4 செயற்கைக்கோள்கள் பிரான்சில் உருவாக்கப்பட்டன. ஏரியன் பேஸ் நிறுவனத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் சோயூஸ் என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. பிரெஞ்சு கயானாவின் கவ்ரோ பகுதியில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சோயூஸ் ராக்கெட் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. புவியிலிருந்து 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த செயற்கைக்கோள்கள் மூலம் 50 நாடுகளின் தொலைத்தொடர்பு சேவை வேகம் அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7, 6, 5, 4, 3, 2, 1. Top. Décollage UVS 22. டெல்லி அணிக்கு எதிரான 16வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 12வது ஐபிஎல் போட்டியின் டெல்லியில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி அணியும் கேன் வில்லியம்சன் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் மோதின. முதலில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 ரன்களை எடுத்தார். 130 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் முடிவில் 18.3 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 131 ரன்களை எடுத்து ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. It's very hard suddenly to turn around next week. Misfield. Players. That shot and just For an opening stand. Still inside the first half. Gone again. Besto, how's the timing? oh, he's going to have a big wicket now. இதன் மூலம் நடைபெற்ற 4 போட்டிகளில் 3இல் வெற்றி பெற்று ஹைதராபாத் அணி பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அனைவரையும் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் மோடி. திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தடுப்பணைகள் கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தகவல். ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. டாக்டர் பாரிவேந்தர் சூரை. தண்ணீர் தர மறுக்கும் அரசுகளை அகற்றுங்கள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.